எப்பவும் போல் கையை லைனிங் கொடுத்து அடித்து திருப்பி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே தான் நம்ம வந்து பேட்ச் ஒர்க் வைக்க போகிறோம். இப்போ இந்த கையை வந்து இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடித்து இதோட சென்டர் வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கோடு போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 3க்கு 3 இருக்கணும். உங்களுடைய ஸ்லீவ் லென்த் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பீசஸ் தேவைப்படும். இந்த மாதிரி நிறைய கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பீசஸை ஃபஸ்ட்டு தச்சுக்கலாம். முதல்ல ஒரு மடிப்பு இப்படி மடிக்கணும் முக்கோண ஷேப்புக்கு. மறுபடியும் இதை இன்னொரு மடிப்பு மடிக்கணும். மறுபடியும் ஒரு முக்கோணம் வந்துருச்சா, மறுபடியும் இதை இன்னொரு மடிப்பு மடிக்கணும். 3 வாட்டி இந்த முக்கோணத்தை மடிக்கணும். மடிச்சுட்டு ஓரமாக தையல் போட்டுக்கணும். இந்த மாதிரி தச்சதுக்கப்புறமா இப்படி லைட்டாக ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. ஓரம் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும். இதே மாதிரி எடுத்து வச்சிருக்க எல்லா கிளாத்தையும் மடிச்சு தச்சிடணும். இது மாதிரி தச்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த டிசைனை கொண்டு போய் இதில் வச்சுக்கலாம். இதில் வைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 6 இன்ச் தையலுக்கான அளவு விட்டுருப்போம், அதை இங்கே மார்க் பண்ணிக்கணும். இப்போ எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இந்த பீஸை இந்த தையல் வந்து கரெக்டாக இந்த கோடு மேலே இருக்கிற மாதிரி இப்படி வச்சுட்டு இப்படியே தையல் போட்டு வரும். ஒன்று முடிகிறதுக்குள்ளேயே இன்னொரு பீஸை அந்த இடத்துல வச்சிடணும். ஃபஸ்ட்டு எப்படி வச்சோமோ அதே மாதிரி பீஸை அடுத்தது வைக்கணும். இதே மாதிரி லைனாக தச்சுக்கணும். இது மாதிரி தச்சு எடுத்ததுக்கப்புறமா இப்போ நான் மடிக்கணும் பாருங்கள், அதே மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்படி திருப்பி இதை எப்படி மடிக்கணும். இதே மாதிரி தான் ஃபுல்லாகவும் நம்ம வந்து மடிக்கணும். மடிக்கும் போதே தைக்கணும். இப்போ தச்சு காமிக்கிறேன் பாருங்கள். முதல் பீஸ் முடிகிறதுக்கு முன்னையே 2வது பீஸையும் இப்படி மடிச்சிடணும். இதே மாதிரி தான் ஃபுல்லாக நம்ம மடிச்சு வச்சு தைக்கணும். இது மாதிரி தச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பீட்ஸ் வச்சுக்கோங்க. பீட்ஸ் வச்சு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய ஸ்லீவ் டிசைன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். சீக்கிரமாகவும் முடிக்கணும், ரொம்ப அழகாகவும் இருக்கணும், ட்ரெண்டிங்காகவும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிசைன் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்லீவுக்கு மேட்சாக பேக் பார்ட்டும் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பேக் பார்ட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். எல்லாரோட உடம்புக்கும் பர்ஃபெக்டாக ப்ளவுஸ் தைக்க கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப்பில் கிளாஸ் இருக்குது, ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.